அன்புள்ள கொண்ட விவசாய பெருமக்களுக்கும் இளைஞர் பெருமக்களுக்கும் இனிய காலை வணக்கம். முகையூர்லேருந்து ராஜமாணிக்க பேசுகிறேன். மண்ணும் பயனுற வேண்டும், அதில் வாழ் மக்களும் பயனுற வேண்டும். எல்லோருக்கும் உணவளித்து எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும். இந்த நிலை ஏற்படுத்துறது விவசாயி மட்டும்தாங்க. கால் வயிற்றுக்கும் அரை வயிற்றுக்கும் கஞ்சியும் கூழும் கொடுத்துட்டு களத்தில் உள்ளவர்களை வாழ வைப்பவன் விவசாயி மட்டும்தான். தான் உற்பத்தி செய்த பொருளுக்கு தானே விலை நிர்ணயிக்க முடியாத நிலை உள்ளவன் இந்த விவசாயி தான். விவசாயி கொழுக்கிறாங்க, ஆனால் விவசாயி மட்டும்தான் இன்றைக்கி வறுமையில் வாழ்கிறான். தானே உற்பத்தி செய்த பொருளை என்று விலை நிர்ணயிக்கின்றானோ அன்று தான் இந்த விவசாயி லாபம் அடைவான். இன்றைக்கி வெங்காய விலை விண்ணமுட்டு அளவுக்கு இன்றைக்கி உயர்ந்திருக்குது. அதே நிலை தான் எல்லா உணவுப் பொருட்களும் தட்டுப்பாடு வரும்போது தான் இந்த அரசும் இந்த மக்களும் உணர்ந்து விவசாயத்துக்கு திரும்புவாங்க. விவசாய நுணுக்கங்களை அறிவோம், வீண் விரயங்களை தடுப்போம். இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த நெல் சாகுபடியில் இயற்கை முறையில் நம்ம சாகுபடி செஞ்சுட்டு அதிக லாபத்தை எடுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி உர செலவும் அடுத்தது மருந்து செலவும் தாங்க இன்றைக்கி அதிகமாகி விவசாயி நஷ்டப்படுத்துதுங்க. ஏன்னா சில விவசாயிங்க இன்னும் நுணுக்கங்கள் தெரியாமல் இருக்கிறாங்க. ஏதோ பயிர் வச்சோம், ஏதோ கொஞ்சம் லாபம் வந்தது அப்படின்னு தான் போயிட்டுருக்காங்க. இப்போ நெல்லை பொறுத்தளவில் நீண்ட கால ரகம், மத்திய கால ரகம், குறுகிய கால ரகம், இன்னும் 3 ரகத்தை பயிர் வைக்கிறாங்க. அந்த நெல்லை பயிர் வைக்கக்குள்ளே நாற்று விடக்குள்ளே சில விவசாயிங்க இன்னும் அந்த பாரம்பரிய நெல்லை விடுறாங்க. அதே போல் வீட்டில் வச்சுருக்கிற நெல்லையே பயன்படுத்துகிறாங்க. வீட்டில் வச்சுருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அடுத்தது நீங்கள் அரசாங்கம் கொடுக்குற விதைப்பனையில் நீங்கள் வாங்கினாலும் சரி தான். அரசாங்கம் கொடுக்குறதுல விதை நேர்ச்சி செஞ்சுருப்பாங்க. அடுத்து நீங்கள் வச்சுருக்கிற விதையை கண்டிப்பாக விதை நேர்ச்சி செய்யணும். இந்த விதை நேர்ச்சி செய்கிறதுக்கு முன்னால் கண்டிப்பாக தரமான நெல்லை நீங்கள் எடுக்கணும். தரமான நெல்லை எடுத்தால் தான் தரமான நாட்டுகள் கிடைக்கும். அப்போ தரமான நெல்லை என்ன செய்யலாம் அப்படின்னா, உப்பு கரைசலை கரைச்சிக்கங்க. அது ஒரு முட்டை, நாட்டு முட்டையோ இல்லை எந்த முட்டையோ வாங்கிக்கிங்க. அது முட்டையில் உப்பு கரைசலில் போடுங்க. அந்த முட்டை ஓரளவுக்கு மிதக்கணும். அதாவது மேலே இப்போ ₹1 அளவுக்கு தெரியணும். அப்போ தாங்க தரமான நெல் நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த முட்டையை போட்டு பார்த்திங்கன்னா அந்த உப்பு கரைசலில் கரைங்க. முட்டை உள்ளே போயிடுச்சா இன்னும் கொஞ்சம் உப்பை சேருங்க. உப்பை சேர்த்துட்டு அந்த முட்டை ஓரளவுக்கு ₹1 அளவுக்கு மட்டும் வெளியே தெரிகிற மாதிரி மிதக்கிற மாதிரி பாருங்கள். அப்புறம் முட்டையை எடுத்து வச்சுட்டு நெல்லை உள்ளே கொட்டுங்க. உள்ளே கொட்டினீங்கன்னா தரமான நெல்லை மட்டும் உள்ளே போயிடும். பதரெல்லாம் ஓரளவுக்கு கருக்கா நெல்லெல்லாம் வெளியே நின்றுடும். அதை வரித்து வெளியே போட்டுருங்க. அது தரமான நெல் இல்லை. அப்போ அது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த நெல்லை திருப்பி நல்லா கழுவி தண்ணி 2 வாட்டி 3 வாட்டி விட்டு நல்லா கழுவிட்டு, ஏன்னா உப்பு இருக்கக்கூடாதுங்க. உப்பு இந்த கரைசல் போன உடனே அடுத்தது விதை நேர்ச்சி செய்யணுங்க. கண்டிப்பாக செய்யணும். கண்டிப்பாக கார்பன்டைசினு, பெவிஸ்டின்னு இல்லைன்னா திராமு, இதை நீங்கள் விதை நேர்ச்சி செஞ்சு ஒரு 24 மணி நேரம் கழித்து தான் நீங்கள் நாற்று விடணும். நாற்று விடுறதுக்கு உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பாரம்பரிய முறையில் விடலாம், இல்லை பாத்தி கட்டி கூட உரையலாம். இந்த கெவுர் நாற்று நம்ம பாத்தி கட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி நெல்லை தெளிச்சிட்டு மேலே அப்படியே கிளறி விட்டு தண்ணி லேசாக பாயிற மாதிரி நாற்று நல்லா வருங்க. கெவுர் நாற்று பிடுங்குற மாதிரியே பிடுங்கலாம். அந்த மாதிரியும் செய்யலாம். செஞ்சு பாருங்கள். ஏன்னா ஆள் கூலி கம்மியாகும். நீங்கள் சேடை ஓட்டி நாற்று விட்டு அதுக்கு ஆள் பறிக்கிறதுக்கு நிறைய செலவாகும். இந்த கெவுர் நாற்று மாதிரி பிடுங்கினீங்கன்னா ஈஸியாக வரும் நாற்று, பிரச்சனை கிடையாது. அதே போல் இந்த நெல்லை நாற்றை நடுவுறதுக்கு முன்னால் கண்டிப்பாக ஒரு மருந்தை நீங்கள் அடித்து தான் ஆகணும். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்திலே நம்ம இந்த பூஞ்சான நோய், கண்டிப்பாக பாக்டீரியா நோய், இந்த வைரஸ் நோய், இது 3 தான் நமக்கு இந்த நாற்றுக்கு பிரச்சனை வருது. அதனால் இப்போயே கொஞ்சம் நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இப்போ கார்பன்டைசின், பெவிஸ்டின் வாங்கிக்கலாம். அது கூட எந்த மருந்தாக மோனோகோட்டாஸ் எடுத்துங்க, குயினில் பாஸ் எடுத்துங்க, ஏதாவது ஒரு மருந்து கொஞ்சம் கலந்துங்க. ஒரு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் நடுங்க, பிரச்சனையே கிடையாது. அதுக்கு நாற்று பிடுங்குங்க. நாற்று பிடுங்கிறதுக்கு சிப்ஸும் போட்டிங்கன்னா ஈஸியாக வரும். நாற்று வேறு அறாமல் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அது செய்யலையா, அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் பஞ்சகவ்யா தயாரிக்கலாம். பஞ்சகவ்யான்னு சொல்லக்குள்ள எல்லாம் மாட்டில் தாங்க இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. மாட்டு கோமி எடுத்துங்க, மாட்டு சாணத்தை எடுத்துங்க. மாட்டு சாணம் 5 கிலோ எடுத்துங்க.
கோ கோமியம் ஒரு 10 கிலோலேருந்து 20 கிலோக்குள்ளே எடுத்துக்கங்க. பால் ஒரு 2 லிட்டர் எடுத்துக்கங்க. தயிர் ஒரு 1 லிட்டர் எடுத்துக்கங்க. நெய் ஒரு 1/2 லிட்டர் எடுத்து நீங்களே தயாரிங்க. ஒரு 15 நாள் 20 நாள் கழித்து அதை நீங்கள் அடித்து பாருங்கள். நல்லா மூடி போட்டுட்டு, ஏன்னா பூச்சி நோயெல்லாம் பூச்சியெல்லாம் போய் புழு உள்ளே போயிடும். அதனால் முட்டை இட்டுரும், பூச்சிங்கெல்லாம் போய் புழுவாயிடும். அதனால் மூடி வச்சு தான் அதை கலக்கி விடணும். அதையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இந்த குறுகிய கால ரகம் மத்திய கால ரகத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் குறுகிய காலத்தில் நடணும். அப்போ தான் நாற்று வந்து அதிகமாக கிளை விட்டு தூர் பிடிக்குங்க. ஏன்னா இன்றைக்கி விவசாயிங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, நாற்று விட்டுட்டு 35 நாள் 40 நாள் அதை கழிச்சு தான் நடுறன்னு பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு பக்கம் பருவமழையை நம்பிட்டு விட்றாங்க. விஷயம் இல்லை, மழை பெய்யலாம், இல்லை வயசாகி வயசாகி நடுறாங்க. ஆனால் இருந்தாலும் மழை பெஞ்சிட்ட பிறகு நீங்கள் ஒரு 20 நாளைக்குள்ளே நட்டிங்கன்னு வச்சிங்களேன், 20லேருந்து 25 நாளைக்குள்ளே நட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைய தூர் பிடிக்கும். அடுத்தது உரம் போடுறது, நீங்கள் வெறும் உரத்தையே போடாதீங்க. ஏற்கனவே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், நல்லா எரு போட்டு நிலத்தை வளப்படுத்தி வச்சுருக்கணும். 1. 2வது நிலத்தில் வந்து சணப்பை விரைங்க. சணப்பை, தக்கப்பூண்டு எது விரைச்சி ஓட்டுறீங்களோ ஓட்டுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஓட்டிட்ட பிற்பாடு சீக்கிரமாக குறுகிய காலத்திலே, அதாவது வயசு ஆகாமல் நீங்கள் நாற்று நடுங்க. கண்டிப்பாக நிறைய தூர் பிடிக்கும். அதே போல் விவசாயிங்க எடுத்துக்கிட்டாக்கா, இந்த உரம் நடுறது வந்து நடு நடுறது வந்து பட்டம் போட்டு நடலாம். நல்லது, காற்று ஓட்டமாக இருக்கணுங்க, வேறு ஒன்றும் இல்லை. இந்த பட்டம் போட்டு நடுறதுல என்ன விஷயம்னா, பட்டத்துலேருந்து எலி கட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு 1, நல்ல காற்றோட்டம் வந்தால் தாங்க பயிர்கள் நல்லாயிருக்கும். ஏன்னா காற்றோட்டம் இருந்தால் தான் நிறைய தூர்கள் வரும். அதுக்காக எஸ்ஆர்ஐ முறையில் நடலாம், அதை கவுர் பிடிச்சி நடுறது. ஏன்னா விவசாயிகளுக்கு தெரியாது கிடையாது. அடுத்து இந்த உரம் போடக்குள்ள தான் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, மூட்டையாக எடுத்து வந்து கொட்டுறாங்க. ஏன்னா பயிர் வந்து தேவையான உரத்தை மட்டும்தான் எடுக்கும். தேவையில்லாதெல்லாம் இந்த உரம் என்ன ஆச்சுன்னா ஆவியாகி போயிடுங்க. உரம் யூரியா எடுத்துங்களேன், அவங்க யூரியா தான் போடுறது பெரும்பாலும். யூரியா விட்டு வந்து 1 மூட்டை 1 ஏக்கருக்கு 2 மூட்டை கூட போடுறாங்க ஒரு சிலர், அது வேறு விஷயம். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, 1 மூட்டை யூரியா வாங்கிக்கிங்க. நட்ட பிற்பாடு 10 நாளில் 15 நாளில் நீங்கள் போடுவீங்க. அப்போ 1 மூட்டை யூரியா வாங்கிக்கிங்க, 1 மூட்டை சிப்ஸை வாங்கிக்கங்க. 2 ஒன்றா கலந்துங்க, 2 பிரிச்சுங்க. இது 50 கிலோ, அந்த 50 கிலோ வந்துடும். ஏற்கனவே 50 100 ஆயிடுச்சு. சிப்ஸும் 1 மூட்டை, யூரியா 1 மூட்டை, அதை 2 கலந்துங்கன்னா 2 மூட்டை கழிச்சு 50. இது ஒரு 10 நாளைக்கு 10 நாளுக்கு 15 நாள் கழிச்சு போடுறீங்கன்னு வச்சிங்களேன். திருப்பி ஒரு 10 நாள் கழிச்சோ 15 நாள் கழிச்சோ திருப்பி உரம் போடுறீங்க. அப்படி போட்டால் தான் என்னன்னா, அதே போல் இந்த வேப்பம் புண்ணாக்கு இல்லை வேப்ப எண்ணெய் கண்டிப்பாக யூரியா கூட கலக்கணுங்க. இந்த யூரியா கூட கலந்தால் தான் யூரியா ஆவியாமல் இருக்கும். ஏன்னா யூரியா வந்து ஆவியாகக்கூடிய தன்மை, நைட்ரஜன் வாயுங்க. அது இந்த நைட்ரஜன் வாயு சுருக்கி தான் யூரியாவை தயாரிக்கிறாங்க. அப்போ இந்த யூரியா ஆவியாமல் இருக்கணும். 1, பயிர் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கணும், அப்படி தான் கொடுக்கணும். ஒரேடியாக போட்டுன்னு வச்சிங்களேன், தேவையான பயிர் தேவையான சத்தை மட்டும் எடுத்துகிட்டு தேவையில்லாத சத்து காற்றுல போகும். அது தேவையில்லை உங்களுக்கு. ஏன்னா உர செலவு கொஞ்சம் மிச்சம் பண்ணுங்கள். அடுத்தது இன்னும் என்ன பண்ணுறீங்க, 1 மூட்டை பொட்டாஷ் வாங்கி 1 மூட்டை பொட்டாஷு 1 மூட்டை யூரியா திருப்பி வாங்குறீங்க. அதை 2 பிரித்து கூட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க. சிரமந்தான், ஏன்னா உடனே போட்டு நம்ம வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. நம்மளாம் கொஞ்சம் சிரமம் தான். ஆனால் இருந்தாலும் பயிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சாப்பாடு கொடுத்து வச்சிங்களேன், அது நல்லா சூப்பராக வளருங்க. அடுத்தது அம்மோனியா போட போகிறீங்க, அம்மோனியா கூட பொட்டாஷ் கலந்து போட போகிறீங்க, ஓகேங்க. அடுத்தது நாம் ஏற்கனவே சொன்னேன், பஞ்சகவியா தயாரித்து நீங்கள் அடிக்கடி அடிங்க. ஒரு கை ஸ்ப்ரே வாங்கிக்கங்க. எந்த விவசாயியும் ஒரு கை ஸ்ப்ரே வாங்கிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாதுங்க. நீங்கள் தேவைப்பட்ட நேரத்தில், ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் மண்ணு அடிச்சிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த பஞ்சகவியாவை நீங்கள் எப்போ வேணாலும் அடிங்க. நாற்றுல அடிங்க, அடுத்து பயிர் கொஞ்சம் வளரக்குள்ள அடிங்க. ஏன்னா பஞ்சகவியான்றது நோய் எதிர்ப்பு சக்தியும் உண்டு. இன்னொன்று, நோய் அந்த பயிருக்கு ஊட்டச்சத்தும் கொடுக்குதுங்க. அதாங்க விஷயம். அடுத்தது நாம் கடையில் போய்ட்டு எல்லா மருந்தையும் வாங்கிட்டு, தெரியாத விவசாயிகள்லாம் வந்து ஒன்றுன்னா நம்ம வந்து ஆரம்பத்திலே நம்ம எல்லாத்தையும் நம்ம நோயை கண்ட்ரோல் பண்ணோம்னா வளர்ச்சியில் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆரம்பத்திலே கண்ட்ரோல் பண்ணாமல், இந்த நாத்தாங்காலே நம்ம நோயை கண்ட்ரோல் பண்ணாமல் நட்டுட்டு அப்புறம் திருப்பி உடனே, குறிப்பாக இந்த துத்தநாக சல்பேட்டால் தான் வந்து இந்த நுனிக்கருகள் நோயெல்லாம் வருதுங்க. ஆனால் அது பார்க்க மாட்டேங்கிறாங்க. இந்த நடுவில் கண்டிப்பாக 1 ஏக்கருக்கு நீங்கள் எவ்வளோ வேணாலும் போடுங்க. 15 கிலோலேருந்து 20 கிலோலேருந்து 25 கிலோ கூட போடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. துத்தநாக சல்பேட் கண்டிப்பாக போடணும். ஜிப்சமும் அடியில் 1 மூட்டை போட்டால் தப்பு இல்லை. நீங்கள் போடுங்க, போட்டு பாருங்கள், விளைச்சலை பாருங்கள். நான்லாம் விவசாயத்தில் அதிகமாக எடுத்தவன் தான். அது அந்த அனுபவத்தில் தான் சொல்லிக்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது எனக்கு. என் பெற்ற இன்பம் பெருக வையகம், அந்த எண்ணத்தில் தான் நான் போட்டுக்கிறேன். விவசாயம் அதே போல் இயற்கை பூச்சிக்கொல்லியை நாமளே தயாரிக்கலாங்க. கோமியம் ஒரு 20 லிட்டர் நம்ம மாட்டை வச்சுக்கங்க.
நம்ம மாட்டில் எடுத்துங்க. வேப்பங்கொட்டையை நல்லா இடிச்சிங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அரளி கொட்டையோ அரளி விதையோ நீங்கள் இடிச்சிங்க. அடுத்தது ஒட்டந்தழை எடுத்துங்க. இதெல்லாம் விஷமுள்ள தழைங்க. 2 ஒட்டந்தழையும் இந்த அரளி விதையும் விஷமுள்ள தழைங்க. இதையை நம்ம செஞ்சு பார்ப்போமே, இயற்கையாக செஞ்சு பார்ப்போமே. அடுத்தது இந்த ஒட்டந்தழை, அரளி விதை, அதில் தான் 5 கிலோ. என்ன அடுத்தது எருக்கு, ஊமத்தன், இந்த தழையெல்லாம் போட்டு கோமியத்தில் போட்டு நீங்கள் நாற்று விட்ட உடனே செஞ்சுருங்க. நாற்று விட்ட உடனே செஞ்சிங்கன்னா அதுமான்னு கிடக்குங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் மான்னு கலைக்கு விட்டா நல்லா வாசனை வரும், சூப்பராக இருக்கும். அதை 6 மாதம் வரலையும் வச்சுருக்கலாங்க, ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. நீங்கள் எப்போ அடிக்கிறீங்களோ நீங்கள் அடித்து பாருங்கள். ஏன் வீணாக கொண்டு போயிட்டு நம்ம மருந்துக்காரன்ட்ட காசை கொடுத்துட்டு தேவையில்லை. நமக்கு தெரியல இது என்ன நோயினே தெரியல. இது பாக்டீரியா நோயா, இது வைரஸ் நோயா, இது நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ நிறைய விவசாயிங்க தெரிய மாட்டேது. ஆனால் தெரியாமல் விவசாயிங்க இன்றைக்கி செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க, அது ஒரு விஷயம். ஆனால் நோய் வந்த பிற்பாடு தான் கடைக்கு போய் நாற்றை பிடின்னு போய் காட்டி எனக்கு வேறு அழுகுகள் வந்துச்சு, நுனி காஞ்சி போயிடுச்சு, அப்படியே மஞ்சள் நோய் விழுது அப்படின்னு தேவையான சத்தை எல்லாத்தையும் கொடுத்தோம்னா பிரச்சனையே கிடையாது. இந்த ஜிப்சமும் இந்த சிங்செல் போட்டும் நீங்கள் அடியிலே கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, மேலே வந்து இப்போ பிரச்சனையே வராதுங்க. இந்த நோயெல்லாம் அதிகமாக தாக்காது. ஏன்னா வளமாக இப்போ நல்லா நம்மளாம் நல்லா ஆரோக்கியமாக இருந்தோன்னு வச்சிங்களேன், நம்மளுக்கு நோய் தாக்குமா? தாக்காது. அதே போல் தான் இந்த நெல் பயிரும் சரி தான். நம்ம அதுக்கு தேவையான சத்தை நம்ம கொடுத்துட்டோம் வச்சிங்களேன், அதுவும் ஆரோக்கியமாக வளருங்க. அடுத்து பூச்சி கடிக்கத்தான் செய்யும், நோய் வரத்தான் செய்யும். அப்போ அந்த பூச்சிக்காக நம்ம இயற்கை கொல்லிகளை தயாரிக்கலாம். அந்த இயற்கை கொல்லிகளை நீங்களே தயாரிங்க. ஏன் நீங்கள் கஷ்டப்படுறேன் போய் அங்கே காசு கொடுத்து செலவு பண்ணுறீங்க? ஒரு ஏக்கருக்கு மருந்து அடிக்கணும்னா 1000 ரூபா வரலையும் வருதுங்க. அவர் பில்லு தீட்டிடுறாரு. ஆனால் அவருக்கு என்ன விலையே 500 ரூபா தான் அவருக்கு அடக்க வேலை. ஆனால் அவருக்கு நம்ம மேலே ஏற்றி வச்சு விற்று அவர் லாபம் சம்பாதிக்கிறாருங்க. அவரும் புது மருந்தாக சொல்லுவார், இந்த மருந்து அடிங்க, இந்த மருந்து கேட்காது. நாம் கேட்குற மருந்தெல்லாம் அவர் கொடுக்க மாட்டார். ஏன்னா அவர் அவருக்கு லாபம் கிடைக்கணும், அதுக்காக அவர் செய்கிறார். அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன் நாம் விஷத்தை விதைச்சி எல்லாருக்கும் விஷத்தை கொடுக்கணும்? வேணாங்க. இயற்கையை நாடுவோம், இயற்கையோடு வாழ்வோம், இயற்கையோடு இணைந்து வாழ்வோம், இன்பமாய் என்றும் வாழ்வோம், எல்லோரையும் இன்புற்று செய்வோம். வாழ்க வளமுடன். நன்றி.